இப்பெல்லாம் ஏன் டைவர்ஸ் அதிகமாக நடக்குது? என்ன காரணம்? யாரு காரணம்? டைவர்ஸ் ஏன் அதிகமாக ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஆரம்பத்தில் இந்த படிப்பு விஷயத்த நான் சொன்னேன். 10, 20, 30 வருஷம் முன்னாடி உள்ள ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்ப அடிப்படையில் வாழக்கூடிய தத்துவத்திலே தான் அந்த கிரகங்கள், பிளானட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே இந்த குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த ராகு கேதுகள் சம்பந்தப்படும் பொழுதோ, சிம்மராசி எடுத்துக்கோங்க. இந்த கடந்த ஒரு 3 வருஷமா சிம்மராசிக்காரங்கள்லாம் 90% பேர் குடும்பத்தை பிரிஞ்சுதான் இருப்பாங்க. இனி ஒரு அழிவுக்கு பிறகுதான் மனித இனம் புத்துயிர்க்கும். கல்யாணம் வேண்டாம், குழந்தை பிறப்பு வேண்டாம், ஒன்லி டேட்டிங் மட்டும் வைப்பாங்க. இனி அழிவு நோக்கியான பயணம் தான். இனி ஒரு விவசாயிய கல்யாணம் பண்றதுக்கு எந்த பெண் தயாரா இருக்கா? கோயிலுக்கு போறதே பணத்தை கேட்டு தானே போறாங்க. நிம்மதி தேடி யாரு போறாங்க? ஒரு பக்கம் டைவர்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் திருமண தடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எதிர்பார்ப்பு, மாப்பிள்ளை 25 வயசுல மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்கணும், மாசம் 2 லட்ச ரூபா அவருக்கு வருமானம் வரணும், 25 வயசுல அவன் இப்பதான் படிப்பே முடிச்சிருப்பான். அப்ப அவனுக்கு எப்படி கல்யாணம் முடியாது. இப்பெல்லாம் ஏன் டைவர்ஸ் அதிகமா நடக்குது? என்ன காரணம்? யாரு காரணம்? ஜாதக ரீதியா, ஆன்மீக ரீதியா காரணங்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு. டைவர்ஸ் ஏன் அதிகமாக ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஆரம்பத்தில் இந்த படிப்பு விஷயத்த நான் சொன்னேன். இன்னைக்கு ஆணுக்கு நிகராக பெண்ணு படிக்கிறாங்க, ஆணுக்கு நிகராக வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் வேலையும் பார்த்துட்டு வீட்லேயும் சமைச்சு எல்லா விஷயத்தையும் நாம் பார்க்கணுமா, அவனும் ஒரு நாள் பார்க்கட்டும், நானும் ஒரு நாள் பார்க்கட்டும்ங்கிற ஒரு இதுக்கு போயிடுது. ரெண்டாவது, பெண் பார்க்கும் பொழுதே என்ன பார்க்குறாங்க, சில ஆண்கள் வீட்டில் செல்ஃபியூஸாக, ஆண்கள் சைடும் தவறு இருக்குது. பெண் எவ்வளோ சம்பாதிக்கிறா, ஒரு வீடு வாங்கணும், டியூ போடணும், அதை 2 பேரும் சேர்ந்து கட்டணும், இந்த மாதிரி பணத்தை நோக்கியான சிந்தனைகளில் மட்டுமே போகிறாங்களே ஒழிய வாழ்கிறத மறந்துடுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, எல்லா வேலையும் பார்க்குறோம், எல்லா இதுலேயும் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ அதுவே என்ன ஆகிடுதுன்னா, குடும்பமே வாடகை மாதிரி ஆகிடுது, வாழ்ந்த மாதிரி இல்லை. ஒரு லைஃபே வாடகைக்கு எடுத்த மாதிரி ஆகிடுது. அப்போ லைஃப் வாடகைக்கு எடுத்த மாதிரி இருந்தால் எனக்கா இருந்தாலும் காலி பண்ணி தானே ஆகணும். அப்போது இந்த பிரச்சனை இதில் அந்த அடிப்படை பழக்க வழக்கத்திலேருந்தே ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால், என்ன மனநிலையில் பெண்கள் இப்போ இருக்காங்கன்னா, ஒரு மரம், அந்த மரம் பசுமையாக நிற்குது, வர்ற வழிப்போக்கங்கள்லாம் அந்த மரத்து நிழலில் நின்று இழப்பாடுறாங்க. சார் என்ன ஒரு அழகான நிழல், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி மரத்தை பாராட்டிட்டு போகிறாங்க. அந்த வேர் என்ன நினைக்குது, எல்லாரும் மரத்தை தான் பாராட்டுறான், நம்ம வேறு நம்மளை பாராட்ட மாட்டாக்கான்னு பெண்கள் நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவன்கிட்ட முறையிடுது, வேறு எனக்கு மரியாதையே இல்லை, எப்போ எல்லாரும் அந்த இலையையும் மரத்தையும் தான் பாராட்டுறாங்க, அப்போ எனக்கு என்ன ரெஸ்பான்ஸு அப்படிங்கும்போது நான் வெளியே தெரியணும் அப்படின்னு பெண்கள் ஆசைப்படுறாங்க. வெளியே தானே தெரியணும்னு சொல்லி மரத்தை தலைகளத்துக்கு நடுறாங்க. நடும்போது என்ன ஆகுது, வேரும் பட்டு போயிடுது, மரமும் பட்டு போயிடுது, வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. இன்னைக்கு அதான் காலம். இதுக்கு அடிப்படை ஜோதிட ரீதியான காரணங்கள் இருக்கா? டைவர்ஸுக்கு இப்போ எல்லா பிரிவுகளுக்கும் மெயினாக ரீசனாக சொல்லப்படுறது ராகுகேது தான். ஒரு 10, 20, 30 வருஷம் முன்னாடி உள்ள ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்ப அடிப்படையில் வாழக்கூடிய தத்துவத்திலே தான் அந்த கிரகங்கள், பிளானட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே இந்த குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த ராகு கேதுகள் சம்மந்தப்படும் பொழுதோ, நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த சிம்மராசி எடுத்துக்கோங்க. இந்த கடந்த ஒரு 3 வருஷமாக சிம்மராசிக்காரங்கள்லாம் 90% பேர் குடும்பத்தை பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ஏன் காரணம்? 7ல் ராகு, சிம்மராசிக்கு 7ல் ராகு, சிம்மராசி, சிம்ம லக்னம், இவங்க எல்லாருமே இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக குடும்பத்தை வெறுத்து, குடும்பத்தை பிரிஞ்சு தனிச்சு வாழ்ந்து சிங்கம் பெடரி மயிரெல்லாம் பிச்சுட்டு உட்காந்துருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள், சிம்மராசிக்கு அப்படி ஒரு ராகுகேது அப்படி செஞ்சிருச்சு வச்சு. அதுக்கு முன்னாடி சனி பகவான் செஞ்சுட்டாரு, இப்போ ராகுகேது செய்து டிசம்பர் வரைக்குமே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாறி கடகத்தை பிடிச்சிக்கும், கடகராசியும் மகர ராசியும் செத்தான், அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். இப்படி அந்த பிளானட்டனுடைய தன்மையை பொறுத்து சூழ்நிலைகள்லாம் இருக்குது. காலங்களும் மாறி போச்சு, இனி இதை திருத்தவும் முடியாது, எல்லாம் சுற்றி பழகிட்டாங்க. இனி ஒரு அழிவுக்கு பிறகுதான் மனித இனம் புத்துயிர் பெறும். டைவர்ஸுக்கு கோள்களுடைய அமைப்பும் காரணமா? கோள்கள் அது எப்படி புரிஞ்சுக்கிறது, அது எப்படி ஆன்மீக ரீதியா சொல்லுவீங்க? உலகம் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அது எதை நோக்கி பயணிக்கும்னு கேட்டிங்கன்னா, மனித இனத்தை சுருக்கும். மனித இனத்தை சுருக்கணும்னா என்ன ஆகும், டைவர்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட்ல. அதன் பிறகு கொஞ்ச காலகட்டத்துக்கு பிறகு கல்யாணமே வேண்டான்னு ஒரு முடிவு வரும். நீங்க சொல்ற மாதிரி டைவர்ஸ் அதிகரிச்சிருக்கு, கல்யாணமே வேண்டாங்கிற முடிவு தொடங்கியிருக்கு. அதே மாதிரி பிறப்பு விகிதமும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா 20 ஆண்டுகள் கழிச்சு கல்யாணம் வேண்டாம், குழந்தை பிறப்பு வேண்டாம், ஒன்லி டேட்டிங் மட்டும் வைப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறப்பு சுத்தமாக இருக்காது.
ஆனால் அனாதை இல்லங்கள் பெருகும். அனாதை இல்லங்கள் எப்படி பெருகும்னா, ஒரு ஆண் வயதுக்கு வந்தாலோ ஒரு பெண் வயதுக்கு வந்தாலோ அவங்கள அரவணைக்கிறதுக்கு கடைசி காலகட்டங்களில் வேணும். அப்போ அந்த இதுக்கு சம்பாதிப்பாங்க. ஒரு 2 கோடி கொடுத்துட்டு நான் போய் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 50-60 வயசுல போய் ஓய்வு எடுத்துருவாங்க. இது ஒரு 50 வருஷம் தொடர்ந்தால் என்ன ஆகும்? அதுக்கடுத்து குழந்தை இல்லை, மனித இனம் இல்லை, மனித இனம் முடிஞ்சு போச்சு. இதை நோக்கி தான் பயணிக்க போகுது. எல்லாருமே அப்படி இருப்பாங்க, மேக்சிமம் வந்துடும். எல்லாரும் தானே இப்போ அப்படி இருக்காங்க. இப்போ கிராமங்களில் முன்னாடி மாதிரி சூழ்நிலை இருக்குதா? முன்னாடி மாதிரி கிராமத்தில் கஞ்சி குடிக்கிறாங்களா? எங்கேயுமே கிடையாது. எல்லார் வீட்லேயும் பொராட்டா இருக்குது, எல்லார் வீட்லேயும் காலையில் டிஃபன் இருக்குது. கிராமமே சிட்டி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கிராமத்தில் உள்ளவன் தான் சிட்டிக்கு வந்துட்டான்ல, அவன் அங்கே போய் அதுதானே தேடுறான். எல்லா ஊர்லேயும் பர்கர் கிடைக்குது, கடகோடி வரைக்கும். சின்ன கிராமத்தில் கூட சொமேட்டோ வந்தாச்சு. ஒரு பக்கம் டைவர்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் திருமண தடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. திருமண தடை ஏன் வருது? எதிர்பார்ப்பு. மாப்பிள்ளை 25 வயசுல மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்கணும். அதுக்கும் திருமண தடைக்கும் என்ன வித்தியாசம்? வரும்ல, மாப்பிள்ளைக்கு 25 வயசு தான் ஆயிருக்கும், அவருக்கு சொந்தமா வீடு இருக்கணும், மாசம் 2 லட்ச ரூபா அவருக்கு வருமானம் வரணும். 25 வயசுல அவன் இப்பதான் படிப்பே முடிச்சிருப்பான், அவனுக்கு வீடு எங்கிருந்து வரும், அவனுக்கு வருமானம் எங்கிருந்து வரும்? அதெல்லாம் கிடையாது. எனக்கு மாப்பிள்ளையா வரவனுக்கு வீடு இருக்கணும், கை நிறைய பணம் இருக்கணும், கார் இருக்கணும், நல்லா சுத்தணும். அப்போ அவனுக்கு எப்படி கல்யாணம் முடியாது. திருமண தடை தான் வரும். ஜாதக ரீதியா காரணங்கள் இருக்கா? அதான் சொல்றேன், ராகு கேதுகளுடைய போக்குகள்லாம் மாறிடுச்சு. சனி ராகு கேது எப்படி மாறி போயிருக்கு? எப்படி மாறி போச்சுன்னா, எப்பொழுதுமே ஒரு தலைமுறைகள் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பவர்கள் ராகு கேது சனி பகவான் தான். பல தலைமுறைகள் ஏற்பட்ட தண்டனை இப்ப அதிகமாயிருக்கு. தண்டனை கடவுளா நேரில் எண்ணெய் சட்டியில போட்டு பொறிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை அடிக்கிறது. நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளை ஆண்ட மன்னர்கள் எத்தனை பேர் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள், அவங்க குடும்பத்துல யாராவது இருக்காங்களா? எங்க போனாங்க? நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த அயன் லேடி ஜெயலலிதா அவர்களுடைய வம்சாவளி என்னாச்சு? ரொம்ப போவாண்டா. கண்ணு முன்னாடி தான் வாழ்ந்தாங்க, அவங்க வம்சாவளியே தெரியல. இப்ப மன்னனுடைய வம்சாவளி எல்லாம் எங்க போனாங்க? அதுதான் அழிஞ்சிருச்சா? அதுதான் அழிஞ்சு முடிஞ்சிருக்கும், கண்ணுக்கு தெரியாம. அதான் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல். இதுவே மனிதனுக்கு புலப்படாத ஒண்ணு. ஆக்குறது இறைவன் தான், அழிக்கிறது இறைவன் தான், காக்குறது இறைவன் தான், மறைக்கிறத இறைவன் தான். ஒரு மரணத்தை எப்படி நம்மளால மறக்க முடியுது? தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, இறந்த இறப்பை ஒரு மனிதன் 3 மாசத்துக்குள்ள ஈஸியா மறந்துடுறான். எப்படி? அதான் மறைத்தல். கடவுளுடைய படைப்பில் மறைத்தலும் ஒண்ணு. அப்ப மறந்துடுவான். நாளைக்கு இவனுக்கும் அதே நிலை தானே. இது பிரபஞ்சம் மனித மூளையில ப்ராசஸா வச்சிருக்கு. இது நாளடைவில் இது ஒரு பெரிய அற்புதம்லாம் கிடையாது, இனி அழிவு நோக்கியான பயணம் தான். ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி திருமண தோஷம் இருக்கு, ஏதோ ஒரு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஜாதக ரீதியா ஆன்மீக ரீதியா காரணங்கள் சொல்லுவாங்க. இப்போ அது எக்கச்சக்கமா பல்கி பெருகி இருக்கு. அப்படிங்கிறப்ப காரண காரியங்களே மாறி போயிருக்கா ஆன்மீக ரீதியா? நம்ம செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே மாறும். அது ஒரு பக்கம். ஆன்மீக ரீதியா கோள்களுடைய அது இல்லை, அதாவது அந்த கோள்கள் உங்களை இயக்கிறத வச்சுதான் நீங்க மாறுவீங்க. இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் ஏன் கிடையாதுன்னா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அரிசியை பாலிஷ் பண்ற பழக்கம் கிடையாது. அந்த அரிசியை பாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த அரிசியில லேயர் இருக்கும், ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த லேயரோட தான் அந்த காலத்துல சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த லேயர் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த உமி வயிற்றுக்குள்ள போய் அந்த நம்ம சுகருக்கு இன்சுலின் இருக்கு இல்லையா, அந்த இன்சுலினை கட்டுப்படுத்தக்கூடியது அந்த லேயர் தான். அதன் பிறகு அந்த சாப்பாடு. ஆனால் மேலே இருக்க அந்த லேயரை உரிச்சு பாலிஷ் போட்ட உடனே அந்த இன்சுலினுக்கு சப்போர்ட்டிவ் ஆகிடுது. அப்போ என்ன ஆகிடுது? இன்சுலின் சுரக்க முடியாத அளவுக்கு மனித சூழ்நிலை மாறின உடனே சுகர் வந்துடுது. இப்போ அந்த அரிசி யாராவது வாங்கி சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வேற எதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க. அந்த அரிசி நீங்கள் பிசையும் போதே ஒரு குழுகுழுப்பு தன்மை இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். அதுதான் உடம்புக்கு பாதுகாப்பு. அப்போ பழக்க வழக்கம் மாறும்போது தண்டனை நம்மளை தேடி வந்துடும்ல, அதான் கணக்கு. ஓகே, இந்த திருமண தடை விஷயத்துலையும் சரி, டைவர்ஸ் அதிகரிக்கக்கூடிய விஷயத்துலையும் சரி, மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு புரிதல் தேவை பக்தர்களுக்கு? இது ஒரு தனி மனிதனும் மாற்றுறதுக்கான வாழ்க்கை முறை இப்போ இல்லை. ஏன்னா எல்லாருமே மாறிட்டாங்க, மாடர்ன் ஆயிட்டாங்க. இனி ஒரு விவசாயியை கல்யாணம் பண்றதுக்கு எந்த பெண் தயாரா இருக்கா? ஒரு கூலி தொழிலாளியை கல்யாணம் பண்றதுக்கு எந்த பெண் தயாரா இருக்கா? இல்லை. ரோடு போடுறவங்க இப்படி எவ்வளோ வெரைட்டி இருக்காங்க. இவங்க யாரையுமே கல்யாணம் பண்ண யாருமே தயாரா இல்லை. அப்போ மனித மனம் மாறிடுச்சு இல்லை? அப்போ இதுக்கு என்ன முடிவு? தண்டனை தானே முடிவு.
அதான் நடக்க போகுது. ஒரு சிலர் பண்ணக்கூடிய தப்புக்காக எல்லாருமே பாதிக்கப்படும், அப்படி பார்க்கணுமா? ஒரு சிலர்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 70-80% பேர் அதை தான் அதனால 100% பேர் பாதிக்கப்படுவாங்களா? பட்டுதானே ஆகணும். அவங்களும் துணை போறாங்கல்ல. ஒரு கெட்டவன் கெட்டது செய்யறதை விட கெட்டது செய்யறவனை தடுக்காம இருக்கக்கூடிய நல்லவன் தான் குற்றவாளி. கெட்டதை செய்யறவனை நல்லவன் செய்யறவன் கண்டிச்சிருந்தானா அதோட முடிஞ்சிடும். அவன் நமக்கு எதுக்கு வம்புன்னு போயிட்டான்ல, அவனும் குற்றவாளி தான், தப்ப முடியாது. இப்ப மக்கள் எப்படி என்ன புரிஞ்சுக்கணும்? அதுல அழிவு நெருங்கிருச்சுன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். அது இனி தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய வாரிசுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கை சாதாரணமா வாழ்க்கை இனி பாசமே இருக்காதுங்க. எல்லாம் துண்டு துண்டாயிடும். குடும்ப உறவுகள்லாம் பீஸ் ஆயிடும். சொல்றேன்னு இது ஒரு மாதிரி இருக்கும். நடக்க போற நிகழ்வு அதுதான். கோயிலுக்கு போறதே பணத்தை கேட்டு தானே போறாங்க. நிம்மதி தேடி யாரு போறாங்க? இது எல்லாருக்கும் பணம் இருக்கவனும் சரி, பணம் இல்லாதவனும் சரி, எல்லாரும் இதே நிலைமையில தான் இருப்பான். பார்க்க வேணாம், காருக்குள்ள கார்ல போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அவன் எப்போ டிவி கட்டுறதுன்னு அந்த டென்ஷன்ல அவன் போயிட்டு இருப்பான். இவன் எப்படா சாப்பாட்டுக்கு வீட்டு வாங்கிட்டு போன இவன் நடந்து போயிட்டு இருப்பான். பிரச்சனை எல்லாருக்கும் ஒண்ணுதான், எவனும் நிம்மதியா இல்லை. ஏன் நிம்மதியா இல்லைங்கிறத நம்ம அடுத்த இதுல நம்ம தொடரலாம். திருமண தடை ஏன் நடக்குது, ஏன் டைவர்ஸ் அதிகமாக நடக்குது, அதுக்கு ஆன்மீக ரீதியான காரணங்கள் என்னென்ன, மனித மனங்கள் மாறி போயிருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. நம்மளாம் மிக்க நன்றி.